மாநாட்டில் பேசும்போது அதிமுகவையும் பாஜகவையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார். ஆமாம். ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமையுதோ அந்த கட்சி தான் அந்த இதை அறிவிக்கணும். ஆமாம். அதை வந்து அமித்ஷா அறிவிக்கிறார். ஆமாம். அப்போ மொத்தமாக தமிழ்நாட்டையே பாஜகவுக்கு கொடுக்கலாம்னு எடப்பாடி நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய கையாலாகத்தனம் அது. நீ யாருக்கிட்ட வேணுமானாலும் கூட்டணி வைத்துக்கோ, ஆனால் அதிமுகவினுடைய தனித்துவத்தை மகத்துவத்தை உன்னால் நிலைநாட்ட முடியலையே. இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த இடத்துல இருந்தவர் அருண் ஜேட்லி, இந்தியாவினுடைய சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர், பிஜேபி கட்சியில் ஒரு அறிவுஜீவியாக இந்த நாட்டில் அடையாளம் கட்டப்பட்ட இந்தியாவினுடைய புகழ்பெற்ற மனிதர் அருண் ஜேட்லி ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு சென்னைக்கு வருகிறார். ஒரு இந்தியாவினுடைய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய ஜெயலலிதாவை சந்திக்க வேண்டாம் முதலமைச்சர் நிராகரிக்க முடியுமா? முதலமைச்சர் சந்திப்பதற்கு ஒப்புக்கொண்டார். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்தேன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, நீங்க இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உங்களுக்கு எனக்கும் இருக்கிற பந்தமும் உறவும் அது மட்டும்தான். அதை தாண்டிலாம் இதெல்லாம் பேசுறதெல்லாம் இங்கே வச்சுக்கிடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களே. அந்த தலைவிக தொண்டனா நீ எல்லாம் அறிவிச்சிருக்கணும். நீ எல்லாம் இந்த கூட்டணிக்கு சீஃப், நீ எல்லாம் அறிவிக்கணும். உன்னை அறிவிக்கவே விடலையே. பத்திரிகையாளர்களை சந்திக்கவே உனக்கு அனுமதி இல்லையே. பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுதே பிஜேபி கொடி தானே பின்னாடி பறந்துட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு உங்களை மாதிரி நிருபர்கள் சுட்டி காட்டிய பிறகு ஒரு கொடியை கொண்டு போய் வச்சாங்க. அதில் அதிமுகவை குறைந்த விலைக்கு நீ விட்டுருக்கிற பிஜேபிக்கு வித்துட்டாருங்கிறீங்க. ஆமாம் ஆமாம். கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு மட்டும்தானே. அதிமுகவின் கொள்கையை ஒருபோதும் நாங்கள் விடமாட்டோம் தானே சொல்றாரு. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குங்க அதிமுகவுக்கு? அதிமுக ஏதாவது கொள்கை இருக்கா? இங்க பாருங்க, வக்போர்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தான். எடப்பாடி என்ன எதிர்வினையாற்றினார் சொல்லுங்க? அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார். சிஏஏ கொண்டு வந்தாங்க. எடப்பாடி என்ன எதிர்வினையாற்றினார்? இல்லை. சிஏஏ எதிர்த்து பேசின என்ன போன்றவர் மீது வழக்கு போட்டார். அவ்வளவுதான் அவர் செய்த நல்ல காரியம்.